ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போன ரெசிபி நல்ல ஈஸியான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் இது. எல்லாருமே செஞ்சு பாருங்கள். வாங்க பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடாயிருச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு பாருங்கள். இப்போ ஒரு சின்ன சைஸு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு சின்ன சைஸு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவுமே சேர்த்து விட்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து விட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டுமே சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் மசாலா 3 பேக்கெட் எடுத்திருக்கிறேன். 3மே சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த நூடுல்ஸ் மசாலையிலே உப்பு காரம் ரெண்டுமே இருந்தால் கூட கொஞ்சமாக மிளகாய்த்தூள் உப்பும் சேர்த்திருக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நூடுல்ஸ் வேகிறதுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. நூடுல்ஸ் கட் பண்ணி போட்டுக்கோங்க. சேர்த்து விட்டு 10 நிமிஷம் மூடியை போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மைதா பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். மைதா சேர்த்து விட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக வரட்டும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அது அங்கே இருக்கட்டும். பாருங்கள், நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ ப்ரெட் எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி வச்ச மைதாவை சைடெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கோங்க. 4 சைடும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம செஞ்சு வச்ச நூடுல்ஸு வச்சுக்கோங்க. நூடுல்ஸை சேர்த்து விட்டு மேலாகவே தேய்ச்சி வச்ச ப்ரெட்டு வச்சுக்கோங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி வச்ச ப்ரெட்டு ஒவ்வொன்றும் வச்சுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். பாருங்கள், ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதாங்க, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
எல்லாமே அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், உள்ளே வந்து நூடுல்ஸு நல்ல டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். எல்லாருமே செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.